இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 பேர் ஒரு பொண்ணை துரத்தி வந்துட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, அதுதான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் உஷு. லைஃப்ன்றது ஒரு கேம் மாதிரி தான். அதில் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை விட நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். பின்னாடி சைட்லேருந்து ஒருத்தவங்க நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம கதையோட டைட்டில் லவ் பிட்வீன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி 1 month பிஃபோர் ஒரு பார்ட்டி ஹால் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஊஷியும் ரொம்பவுமே பரபரப்பாக ஒருத்தவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான ஷெட்யூல்ஸ், மீட்டிங், அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பாஸோடது உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன், மெயில் செக் பண்ணிக்கோங்க, உங்களை கண்டிப்பாக என்னோட மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுவேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஊஷியும் அவங்க அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் 2 டேபிள் தானே புக் பண்ணேன், நீ என்னமோ ஹோல் ஆளுமே புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் அம்மா சொல்கிறாங்க, உனக்காக தான் நாங்கள் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம், நீ ஒரே பொண்ணு, உன்னோட மேரேஜ் வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக நடக்கணும், இந்த காசு விஷயத்தில் நீ எதுவும் பெருசு பண்ணிக்காத, நாங்கள் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்குமா நீ லேப்டாப் கொண்டு வந்திருக்க, இன்றைக்குமா நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்கும். ஒரு எமர்ஜென்சிக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், ஒர்க் வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹாலில் இருக்க எல்லாருமே பொண்ணு வந்துருச்சு, மாப்பிள்ளை வரல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். பொண்ணோட அப்பா வந்து சொல்கிறாங்க, நீ கால் பண்ணு, ஷீரனுக்கு கால் பண்ணு, அவங்க இன்னும் வரல அப்படின்னு கேட்கவும், கால் பண்ணாதான் தெரியுது அந்த மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாது, நம்ம கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். இந்த இன்சிடெண்ட் நடந்து 1 monthக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்பவுமே சேடாக சாப்பிடாம கொள்ளாமல் படுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டான லாஷோ அவங்கள பார்க்க வராங்க. என்ன உஷு இப்படியே இருந்தால் எப்படி, நீ இன்னுமா இந்த இன்சிடெண்ட்டை மறக்கலை அப்படின்ற மாதிரி கேட்கவும், அவங்க வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ இப்படியே இருந்தால் எப்படி, என்னோட கெஃபேக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் ஒன்று போயிட்டுருக்கு, கொஞ்ச நாள் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஷோ வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க உஷோக்கு. ஊஷோ விருப்பமே இல்லாமல் அந்த கேம் விளையாட லாஷோ கூட போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ காசு செலவு பண்ணி போகணுமா, 600 யான் செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் பரவாயில்ல, ஓர்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கேமோட ரூல் என்னன்னா, 4 டீமாக பிரித்து விளையாடுவாங்க, 4 மணி நேரம் விளையாடுவாங்க. அதில் ஒரு டீம்ல இருந்து ஒரு மேயரை செலக்ட் பண்ணணும், இதுதான் கேமோட ரூல். அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸ்லேயே அந்த பிளேயருக்கான ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன், காஸ்டியூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஒரு பாக்ஸ் எடுத்திருப்பாங்க, லாஷோவும் ஒரு பாக்ஸ் எடுத்திருப்பாங்க. 2 பேரும் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதனோட காஸ்டியூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே மாற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எல்லா பிளேயர்ஸும் அவங்களோட காஸ்டியூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு அந்த வர்ச்சுவல் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அந்த இப்போ எல்லா பிளேயர்ஸும் வர்ச்சுவல் சிட்டியோட என்ட்ரன்ஸே வியந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியல. அப்போ தான் லாஷோ சொல்கிறாங்க, உஷோ கண்ணாடி போடு, அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும், அந்த விஷுவலே ரொம்பவுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த கண்ணாடி போடவும் அந்த என்ட்ரன்ஸே வந்துட்டு ரொம்பவுமே அழகாக இருக்கும். அப்படியே ஒரு வாய்ஸ் கேட்குது, வெல்கம் டு த வர்ச்சுவல் சிட்டி, நான் தான் உங்கள் கமாண்டர் ஷின் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோயின் அந்த பர்சனை ரொம்பவுமே வியந்து பார்க்குறாங்க. அதுதான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ ஷென்ஜோயி. இப்போ கேம்குள்ளே தான் காட்டுறாங்க. ஒரு சில பிளேயர்ஸ்க்கு ரூம் அலாட் பண்ணியிருப்பாங்க, அதில் நம்ம ஹீரோயினும் ஒருத்தவங்க. நம்ம ஹீரோயின் அந்த ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்ஷன் வராங்க. இல்லீகல் பொருள் யார்கிட்டனா இருக்கா, கதவை தரங்க, செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். இப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்களோட பேக்கை செக் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் இருக்கும். என்னடா நம்ம ரியல் லைஃப் தான் அன்லக்கியாக இருக்கும்னு பார்த்தா கேம்லேயும் அன்லக்கியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த பொருளை ஒரு பிளேயர் கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பிளேயர், என்னடா இதில் விளையாடுற எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டு முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பொருளை வாங்கின பிளேயர் அந்த பொருளை திரும்ப ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்றாங்க. என்னன்னு பார்த்தா மேயரை வந்து யாரோ அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஃபார்மர் மேயரை ஒருத்தவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக போலீஸ் இன்ஸ்பெக்ஷன் வரும், நம்ம மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கொடுத்துருவாங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஃபெங் அப்படின்ற ஒருத்தரும் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றுவாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, இப்போ நீ யார் கூட போக விரும்புகிற, ஃபெங் கூடவா இல்லை என் கூட வரியா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு பார்த்தது யாரு, நம்ம ஹீரோவை தான் பார்த்துருப்பாங்க. நான் அவங்க கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, உனக்கு உன்னோட லைஃப்பில் என்ன வேணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம்ல, நம்ம ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஆர்கிடெக்ட் படிக்கணும்னு அப்ராட் போகணும்னு நினச்சோம், நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு காரணத்துக்காக அதை விட்டுட்டோம், அட்லீஸ்ட்
அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணி நம்மளோட லைஃப்பை ஸ்மூத்தாக வாழணும்னு ஆசைப்பட்டோம். அந்த மேரேஜும் நின்றுச்சு. ஒரு கம்பெனியில் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம். அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ரியல் லைஃப்பில் தான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை. அட்லீஸ்ட் இந்த கேம்லையாச்சும் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த ரோல் இன்ஸ்ட்ரக்ஷனை படிப்பாங்க. அவங்களோட ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்க ஒரு எக்ஸ்பென்சிவ் பொருளை ட்ரேட் பண்ணி டைமண்டாக மாற்றி அந்த டைமண்டை ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்புனா அங்கேருந்து ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். அந்த டாக்குமெண்ட்டை வச்சு மிஸ்டர் ஃபெங் அப்படின்றவரை வந்துட்டு மேயர் ஆக்கணும். இதுதான் அவங்களோட ரோல். ஆனால் இவ்வளோ நேரம் அவங்க அந்த ரோல் இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்காததுனால அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு, உன்னோட லைஃப்பில் உனக்கு என்ன வேணும்னு தெரியுமா, நீ ஏன் கூட போகணும்னு நினைக்கிறியா இல்லை ஃபெங் கூட போகணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அசைன் பண்ண எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனல் க்ளூவை பார்க்குறாங்க. அந்த க்ளூவில் ஒரு ப்ளூ கோட் போட்ட ஒரு பர்சன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கவும் அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. ப்ளூ கோட் போட்டிருக்க எல்லாரையும் பார்க்குறாங்க. 2-3 பேர் இருக்கும். நம்ம ஹீரோயின் கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களை கூப்பிட்டு, நம்ம எல்லாமே ஒரே சைடு தான், என்கிட்ட கூட டாக்குமெண்ட்டை, உன்னோட ஒர்க் முடிஞ்சது, இந்த டனல் வழியாக நீ வெளியே போனோன்னா இந்த கேமில் சாகாமல் நீ வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை நம்பி அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த டனல் வழியாக போவாங்க. அப்போ தான் 2 பேர் வந்து நம்ம ஹீரோயினை துரத்தி வந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தப்பான ஆள்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ 2 போலீஸ் ஆஃபீஸர் துரத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கேமில் இல்லை, செத்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுவோம். யார் என்ன ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்டுட்ருக்கோம். அங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்துட்டு, இல்லை இப்போ நீங்கள் கேம்லேருந்து வெளியே வந்துட்டீங்க, கேம் முடிஞ்ச உடனே தான் யார் உங்களை ஷூட் பண்ணதுன்ற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வரவும் அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த கேம் முடிஞ்சு மறுநாள் நம்ம ஊஷோ லாஷோட கெஃபேக்கு போகிறாங்க. கெஃபேக்கு போயிட்டு கேட்குறாங்க, நேற்று யார் ஜெயிச்சது, மேயர் ஆனது? மிஸ்டர் ஃபெங் தானே மேயர் ஆனது, ஏன்னா என்னோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு கேட்கும். இல்லை ஷின்ஜாயி தான் மேயர் ஆனது அப்படின்னும் நம்ம ஹீரோயின் ஷாக்காக கேட்குறாங்க. ஷின்ஜாயி வந்து கமாண்டர் தானே அப்படின்னு கேட்கும். இல்லை, அவர் 4 டீமில் ஒருத்தர் தான் ஷென்ஜாயி, அவர் தான் மேயர் ஆனது. நேற்று கேம் ரொம்பவுமே ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஆன்லைனில், நீ வேணால் செக் பண்ண அப்படின்னு சொல்லவும், நேற்று வந்து அந்த ஹீரோயினை ஷூட் பண்ணது நம்ம ஹீரோ தான். கேமுக்காக நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணதே நம்ம ஹீரோ தான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்திருப்பார். அவங்களோட க்ளூவெல்லாம் இவர் முன்னாடியே பார்த்து வந்து தான் ப்ளூ கோட் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி இவர் மேயர் ஆகிருப்பார். நம்ம ஹீரோயின் கோவமாக கிளம்பி போகவும் லாஷோ கேட்குறாங்க, எங்கே போகிற விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ரியல் லைஃப்பில் தான் என்னை ஏமாத்தினவங்களெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, கேம்லையாச்சும் என்னை ஏமாத்தினவரை போய் நான் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கேமுக்கு போகிறாங்க. நம்ம லாஷோ கிட்ட சொன்ன மாதிரி ஊஷியோ செகண்ட் கேமுக்கு வர்ச்சுவல் சீட்டோட என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கான எபிசோடில் அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்றதை பார்க்கலாம். பை.